விஜய் எதிர்ப்பில் கைகோக்க திட்டமிட்ட திமுக, அதிமுக. முதல்வர் பழனிசாமி கூட்டணி அரசு என தீட்டப்பட்ட முதல் திட்டம். பழனிசாமி முதல்வர் எனும் முன்மொழிவை நிராகரித்த இடதுசாரிகள். திருமாவளவன் முதல்வர் என தீட்டப்பட்ட அடுத்த திட்டம். திமுக, அதிமுக திட்டத்தை குலைத்த ராகுல் காந்தி. இடதுசாரிகள் முஸ்லிம் லீக்கிடம் பேசிய காங்கிரஸ் தலைமை. தவேகவுக்கு விசிக ஆதரவளிக்க தாமதமானதன் பின்னணி இதுதான். ட்வீட் மூலம் உறுதிப்படுத்திய மூத்த பத்திரிகையாளர் கோலப்பன். திமுக, அதிமுக கூட்டணி பேச்சுக்கு எதிராக அதிமுகவினர். அதிமுகவுக்குள் நிலவும் குழப்பத்துக்கு இதுவும் ஒரு காரணம். தவேக நோக்கி நகரும் மனநிலையில் அதிமுகவுக்குள் ஒரு குழு. 2/3 எம்எல்ஏக்கள் திரட்டப்பட்டிருப்பதாக தகவல். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் இல்லத்துக்கு சென்ற முதல்வர் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். இல்லத்துக்கு வந்த விஜயை ஆற தழுவி வரவேற்ற ஸ்டாலின், உதயநிதி. அருகருகே அமர்ந்திருந்த முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர். விஜய்க்கு புத்தகத்தை பரிசளித்த உதயநிதி ஸ்டாலின். காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற திமுகவின் புத்தகத்தை வழங்கினார். அரசியல் நாகரிகத்துடன் தன்னை சந்தித்து விஜய் வாழ்த்து பெற்றதாக மு.க. ஸ்டாலின் கருத்து. அன்பு நிறை வாழ்த்துகளுடன் ஆலோசனைகளையும் வழங்கியதாக பதிவு. மதிமுக பொதுச் செயலர் வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் விஜய். கார் வரை சென்று விஜயை ஆற தழுவி உற்சாகத்துடன் வழி அனுப்பி வைத்தார் வைகோ. விஜயின் பண்பாடு தன்னை வியக்க வைத்ததாக வைகோ பேட்டி. விஜய்க்கு அறிவுரை அல்ல, வாழ்த்துகளையே கூறியதாகவும் கருத்து. அவர் இப்படி வந்து சந்திக்கக்கூடிய இந்த சமிக்ஞை ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழகத்திலே ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்கான சரியான சமிக்ஞையாகும் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும், உங்கள் நடவடிக்கையும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பாமக தலைவர் அன்புமணியை சந்தித்தார் முதல்வர் விஜய். வாசலுக்கு வந்து விஜயை வரவேற்ற அன்புமணி. ஸ்டாலின், வைகோ, அன்புமணியை தொடர்ந்து சீமானுடன் விஜய் சந்திப்பு. நுழைவாயிலில் விஜயை ஆற தழுவி வரவேற்ற சீமான்.
கோட் ஷூட் அணிந்து சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்றார் முதல்வர் விஜய். பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்பு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஆகியோர் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் அமைச்சர் செங்கோட்டையன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். சட்டமன்றத்தில் விஜய்க்கும் உதயநிதிக்கும் எதிரெதிராக இருக்கை. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார் உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். எடப்பாடி தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார் முன்னாள் முதல்வர் கே. பழனிசாமி. போடி நாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றார் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம். எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். ஓ. பன்னீர்செல்வம் என்னும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டமன்றத்தில் அம்பலமான அதிமுக பிளவு. இரு குழுக்களாக பிரிந்து அவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவி தொடர்பாக சட்டப்பேரவை செயலரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள். தளவாய் சுந்தரம், OS மணியன் உள்ளிட்ட 17 பேர் பழனிசாமிக்கு ஆதரவாக மனு. சட்டமன்ற குழு தலைவர் தேர்வில் அம்பலமானது அதிமுக உட்கட்சி பூசல். SP வேலுமணியை ஆதரித்து சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்த 30 எம்எல்ஏக்கள். அதிமுக உடைகிறதா என எடப்பாடி கே. பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். தவறான தகவல் என மறுப்பு தெரிவித்த பழனிசாமி. தவறான செய்தி. சற்று பொறுத்திருங்கள், அனைத்துக்கும் விடை கிடைக்கும். அதிமுக உடைகிறதா என்ற கேள்விக்கு CV சண்முகம் பதில். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையா இருங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே இன்னொரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் முழுசா பிரஸ் மீட்டிங் உள்ள. அதிமுகவை யாரும் உடைக்க முடியாது. முன்னாள் அமைச்சரும் அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏவுமான SK சுப்பையா பேட்டி. எங்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். கட்சி இல்லைங்கிற தவறான செய்தி. கட்சி யாரும் உடைக்க முடியாது. அது வாட்டில் போயிட்டு இருக்கு, நல்லபடியாக நடக்கும். எல்லாம் கட்சி யாரும் உடைக்க முடியாது. அது வாட்டில் போயிட்டு இருக்கு, நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வெற்றி சான்றிதழை எடுத்து வர தவறியதால் தாமதமாக பதவியேற்ற சுமார் 10 எம்எல்ஏக்கள். அனைத்து உறுப்பினர்களும் பதவியேற்ற பின் இறுதியாக உறுதிமொழி ஏற்பு.
முதல் முறையாக எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். முதல்வர் விஜய் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அருகே சென்று வணக்கம் செலுத்தினார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது தவிகவுக்கு ஆதரவு அளிக்க மாட்டேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் ஆதரவு என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பதில். நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பாக என்னுடைய வாக்கை நான் பதிய வைப்பேன். நான் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய வேட்பாளராக தான் எனக்கு விருதாசலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். எனவே நான் வெற்றி பெற்ற என் கூட்டணியின் உண்மை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என் வாக்குகளை நான் பதிய வைப்பேன். தருமபுரி எம்எல்ஏவாக பதவியேற்றார் சௌமியா அன்புமணி. முதன்முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்வாகி உள்ளார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற சௌமியா அன்புமணி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகின்றேன். தமிழக சட்டமன்ற சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர், துணை சபாநாயகர் ரவிசங்கர். எதிர்க்கட்சிகள் தரப்பில் யாரும் மனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி தேர்வு என தகவல். சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஒன்றாக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள். ஒரு தரப்பு ஆளும் கட்சி, ஒரு தரப்பு எதிர்க்கட்சியாக இருந்து வந்த நிலையில் மாற்றம். சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதியில் வென்ற தவிகவின் சீனிவாச சேதுபதி எம்எல்ஏவாக பதவியேற்பு. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வென்றவர் சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி ஏற்பு. திருப்பத்தூரில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தவிக வேட்பாளர் எம்எல்ஏவாக சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை கோரிய வழக்கு. திமுக வேட்பாளர் பெரிய கற்பனின் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தால் 2,23,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் என அதிகாரிகள் தகவல். 500 யூனிட்டிற்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் மீதமுள்ள 23 லட்சம் குடும்பங்களுக்கும் தலா 100 யூனிட் இலவசம் என்றும் விளக்கம். முதல்வர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்படும் என அறிவிப்பு. ஐஜி தலைமையில் 36 பேர் கொண்ட காவல்துறை படைப்பிரிவு அமைக்கப்படுவதாக அரசாணை. பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் அருகே சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் கண்காணிப்பு. ஐடி நிறுவனங்கள் அருகிலும் பெண்கள் பாதுகாப்புக்காக ரோந்து மேற்கொள்ள ஏற்பாடு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் மே 17ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் வரும் 15, 16ஆம் தேதிகளில் 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் சரிவு. 1 கிராம் தங்கம் 14,100 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 285 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,85,000 ரூபாய்க்கும் விற்பனை. இரண்டாயிரத்து 5ஆம் ஆண்டு முதல் அமலில் இருந்த 100 நாள் வேலை திட்டம் அதிகாரப்பூர்வமாக ரத்து. ஜூலை 1ஆம் தேதி முதல் விபிஜி ராம்ஜி திட்டம் அமலாகும் எனவும் மத்திய அரசு அறிவிப்பு.
கேரளத்தில் புதிய முதல்வரை தேர்வு செய்வதில் நீடிக்கும் இழுபறி. சோனியா காந்தியை கார்கே சந்திக்க உள்ள நிலையில் முடிவு கிடைக்கும் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல். வங்கதேச எல்லையில் வேலி அமைக்க எல்லை பாதுகாப்பு படைக்கு நிலம் வழங்க மேற்கு வங்க அரசு முடிவு. முதல்வர் சுவேந்த அதிகாரி தலைமையில் நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு. குஜராத் சோம்நாத் கோயிலில் நடைபெற்ற அமிர்த மகோத்சவ விழாவில் பிரதமர் மோடி வழிபாடு. கோயிலுக்கு மேலே சீறி பாய்ந்த விமானப்படை விமானங்கள், பூமாரி பொழிந்த ஹெலிகாப்டர். நாட்டை வழிநடத்த தகுதியற்றவர் மோடி என ராகுல் காந்தி விமர்சனம். ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம், பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கவும் என பிரதமர் அறிவுறுத்திய நிலையில் பதிவு. மேற்காசிய போரின் தாக்கம் குறித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஆலோசனை. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்த நிலையில் முக்கியத்துவம் பெறும் ஆலோசனை. பிரதமரின் அறிவுறுத்தல் காரணமாக தங்கம் விற்பனை சற்றே குறைய வாய்ப்பு என சந்தை நிபுணர்கள் கணிப்பு. தங்க வணிக நிறுவனம் சார்ந்த பங்குகள் விலை 10% சரிவு. அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த பிரச்சனையில் தீர்வு கிடைக்காததன் எதிரொலி. கச்சா எண்ணெய் விலை $105 உயர்வு. இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. ரூபாய் மதிப்பு 139 காசுகள் வீழ்ச்சி. போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரான் அளித்த யோசனைகளை நிராகரித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நடைமுறையில் சாத்தியமில்லாதது என்றும் விளக்கம். சீனாவிற்கு 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் செல்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வர்த்தகம், பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் நீடிக்கும் நிலையில் முக்கியத்துவம் மிக்க பயணம். ஸ்பெயினில் நடைபெற்ற லாலிகா கால்பந்து தொடர். ரியல் மேட்ரிட்டை வீழ்த்தி பார்சிலோனா அணி வெற்றி. ரசிகர்கள் கொண்டாட்டம்.